வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து கடுமையான கோவத்தில் இருக்கார். இந்த ரோகிணியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கிளம்பி காரில் வந்துட்டுருக்காரு. அப்போது மீனாவுக்கு ஒரு யோசனை வருது, இவங்க இவ்வளோ கோபமாக இருக்காங்களே, இவரை கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. காரில் போயிட்டு இருக்கும்போதே வலது சைடில் ஒரு இளநீ கடை இருக்குது. அப்போ ஏங்க எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இரும்பி நான் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சுத்தமாக முடியலை அப்படிங்கிறாங்க. ஒரு இளநீ குடித்தா பரவாயில்லாம மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மீனா அந்த ரைட் சைடில் எல்லாமே இளநீ கிடையாது இருக்குன்னு பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிட்டு வாமினா அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு வந்துருங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி மீனா இரு நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணதுன்னு செம்ம கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகுது. கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிறாரு, இளநியை வாங்குறாரு. வாங்கிட்டு இந்த சைடு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மீனாவுக்கு ஒரு யோசனை வந்து நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா நான் மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிடி என்ன எங்கேயோ கிராமத்துக்கு போனதாக வச்சதாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஒரு வேலையை போயிட்டோம். இவன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ல, ஒரு அவசரம், மாப்பிள்ளை சீக்கிரம் வாங்க அப்படின்னு மட்டும் சொல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்டி மாப்பிள்ளை பதற மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் அவரும் ஒன்றா தான் இருக்கோம், அவர் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ரோஹிணி தான் வந்து என் வீட்டுக்கார் செல்லை எடுத்து நம்ம தம்பிக்கு எதிரான வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணது எல்லாமே ரோஹிணி தான் பண்ணியிருக்கா. சித்தியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்படி கூப்பிட்டு என்ன வரணும்னு சொல்லி எல்லாமே அந்த வித்யா புள்ள சொல்லிருச்சு. அந்த பதிவு இவர் வச்சுருக்காரு. நான் ரோஹிணியை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் போகிறாரு. இவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணது மிகப்பெரிய சங்கடமாக. அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் 2 பேர் அழதான் முடியும். ஒன்று நீ, இன்னொன்று மாமா. மாமா வீட்டில் தான் இருப்பாங்க. அங்கே நடக்க பிரச்சனைகள் நடக்கும்போது மாமா இல்லாமல் இருந்தாங்கன்னா பெரிய கஷ்டமாக போயிடும். அதனால் நீ எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் மாப்பிள்ளைக்கு பண்ணி வீட்டுக்கு அவசரமாக வாங்கணும், மாப்பிள்ளை ஒரு பிரச்சனை ஆகிட்டுன்னு மட்டும் சொல்லு. உடனே கிளம்பி அங்கே வந்துடுவார். அங்கே நீ எப்படியாவது பேசி மாப்பிள்ளை நடந்து போச்சு, ரோகிணி மேலே நீங்கள் கோவப்படாதாங்க, அது உங்கள் வீட்டு பிள்ளை தான், என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா கிறிஷோட பாட்டிக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்பவே குழம்புறாரு. கிறிஷோட பாட்டி வேறு இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. முன்னாடிலாம் அப்படி பேச மாட்டாங்க, எங்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நாங்களும் அவங்க மேலே பாசமாக இருப்போம், உனக்கே தெரியும். எல்லாம் தான் எனக்கு தெரியுமேடி அப்படிங்கிறாங்க. எப்படியாவது இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கால் பண்ணுமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. சரி பண்ணுறேன், நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. இந்த இளநீ சாப்பிடு, நான் உடனே கிளம்புவோம், வீட்டுக்கு போய் இந்த ரோகிணி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். எனக்கு அவ்வளோ குடைச்சலாக இருக்குது. கிறிஷுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அது தெரியணும், அவங்க பாட்டிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அது தெரியணும். ஏன் வந்து கிறிஸ் பாட்டி வந்து இப்படி வித்தியாசம் நடந்துக்கிறாங்க, இந்த ரோகிணி சொல்லி தான் நடந்துக்கிறாங்களா, அது மட்டும் தெரிஞ்சுன்னு அவ்வளோதான், இப்படி தான் அப்படின்ட்டு கிடக்காரு. ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொல்லுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக தான் எல்லா விஷயத்துலையும் இருந்திருக்கேன் சரியா. நான் வந்து எவ்வளவோ விஷயத்தில் உனக்காக மாறியிருக்கேன், அப்பாவுக்காக மாறியிருக்கேன், மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கேட்காத மீனா, நான் கேட்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு கோவத்தில் இருக்கார். என்ன பண்ணனே தெரியலையே, எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா அம்மா கால் பண்ணுறாங்க. மீனா அம்மா கால் பண்ணோடனே அத்தெல்லாம் அடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மருமகனே எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் சென்னை பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. மருமகனே ஒரு அவசரம், ஒரு பிரச்சனை ஆகிட்டு வீட்டுக்கு வாங்க மருமகனே அப்படிங்கிறாங்க. அத்தை என்னாச்சு? மருமகனே ப்ளீஸ் மருமகனே வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. மருமகனே அதை ஃபோனில் சொல்ல முடியல, தயவுசெய்து நேரில் வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உடனே வரேன் தான், நீங்கள் இருங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதங்க, நான் வரேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக மீனா வீட்டுக்கு பாஞ்சு போகிறாங்க. மீனாவுக்கு தான் தெரியுமே, மீனா தான் வர சொல்லியிருக்காங்க, அவங்க பாப்பா வர சொல்ல போகிறாங்க. அத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா அம்மா படுத்து கிடக்குங்க. அத்தை என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மருமகனே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொன்னீங்களே, என்னத்த மீனாவும் நானும் வந்துவிட்டோம், சத்யாவும் காணலை, சீதாவும் காணலை, என்னத்த ஆச்சு அப்படிங்கிறாங்க. மீனா கொஞ்சம் கதவை சாத்துமா அப்படிங்கிறாங்க. அத்தை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. கதவை சாத்துறாங்க. மருமகனே நான் உங்களுக்கு அம்மா மாதிரி தான், நான் சொன்னால் கேட்பீங்களா மருமகனே அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்லி நான் எதை கேட்கல, சொல்லுங்க அத்தை. நான் கோவத்தில் முன்னாடி பேசியிருப்பேன் புரியாமல், ஆனால் வந்து வயசுக்கு மரியாதை கொடுப்பேன். எங்கள் அத்தைன்னா எங்கள் அத்தை தான், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். மீனா மேலே எனக்கு கோவம் இருந்தால் கூட நான் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்க தானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு பேசுகிறாரு. மருமகனை அதை நான் மறுக்கவே இல்லை. என் வீட்டுக்கார் இல்லை அப்படிங்கிற குறைய நீக்கிறது நீங்களும் அண்ணனும் தான். அண்ணன் எப்படி வந்து இந்த வீட்டினுடைய தாப்ப சாணத்தில் இருக்காரோ, நீங்கள் வந்து இந்த வீட்டோடைய மூத்த பையனாக இருக்கீங்க, உங்களை எந்த குறையுமே சொல்ல முடியாது மாப்பிள்ள. ஆனால் நான் சொன்னால் நீங்கள் ஒன்று கேட்பீங்க, நான் நம்புகிறேன் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. மருமகனே நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க, வீட்டுக்கு ரொம்ப கோபமாக போயிட்டு இருந்தீங்க, ஆனால் நான் கூப்பிட்டோன்னே இங்கே வந்துட்டீங்க, அதுலேயே எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மருமகனே. தயவு செய்து அந்த ரோகிணி மேலே கோவப்படாதீங்க. உங்களுக்கு ரோகிணி மேலே ஏதோ ஒரு டவுட் இருக்குது, அந்த வித்யாப்பில் என்னமோ சொல்லியிருக்கா, மீனா மேலேயும் வருத்தப்படாதாங்க.
மீனா அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியல, அவள் பயப்படுறா எதுவும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு. மீனா அழுதுகிட்டே ஃபோன் அடிச்சோன்னே தான் மாப்பிள்ள நாங்கள் வர வச்சேன், வேறு ஒன்றுமே இங்கே நடக்கல மாப்பிள்ள அப்படிங்கிறேன். ஏன் மீனா இப்படி பண்ணுற? நான் என்னமோ அதை நினச்சி வந்துட்டேன், அத்தை பேர் அப்படி சொன்னால் எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க. போகிற போக்க பார்த்தா நீங்கள் ரோகிணியை வந்து எதுவும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதுபோக அது உங்களுடைய அண்ணன் மனைவி, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். நீங்களும் உங்கள் அண்ணனும் வந்து கட்டுமுள்ளு போடுறதா இருக்கட்டும், வைக்கிறதா இருக்கட்டும், அது யதார்த்தமானது. ஆனால் வந்து அதை வந்து உங்கள் அண்ணன் மனைவி, அப்போ நம்ம எல்லாமே ஆதாரப்பூர்வமாக எல்லாமே பேச முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வித்தியா சொன்னது காணாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? நம்ம ஃபோட்டோலாம் இப்போ வச்சுருக்கோம். இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்களே, எங்கேயோ இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துடலாம் வச்சிடலான்னு சொல்கிறாங்க. அது போக இங்கேருந்து வீடியோவை அனுப்பி வெளியில் எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணாங்க தானே சொல்கிறாங்க. உலகம் பூரா பரவி இருக்குது. இப்போ வந்து அதை மாற்ற முடியுமாங்க? சத்யா மேலே ஒரு மைனஸ் வந்துச்சு, நம்ம ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிக்கிட்டோம். சரி, பணம் செலவாச்சு தான், அதே பணத்தை மாமா வாங்கி தந்துட்டாங்க. இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, எதுவுமே நடக்காத மாதிரி தான். என்ன ஒன்று, சத்யா பேரும் எங்கள் பேரும் கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு, அது காலப்போக்கில் சரியாயிருன்னு வைங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீ அசால்ட்டாக சொல்கிற? சத்யா வாழ்க்கையே வம்பா போயிருக்கு. அது போக என் ஃபோனை என் அனுமதி இல்லாமல் எடுத்திருக்காங்க. இந்த ரோகிணிக்கும் அவங்களுக்கு என்னதுன்னு டவுட், என்ன சந்தேகம், என்ன உறவு முறை நம்மளுக்கு தெரியணும்ல. எதனால் இப்படி பண்ணுதாங்க? ஏன் கிறிஸ் பாட்டி வந்து இப்படி பண்ணுது எல்லாம் நம்மளுக்கு தெரியணும்ல. முன்னாடி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க மருமகனை. இதனால தான் நீங்கள் இவ்வளோ கோவப்படுதீங்க. அங்கே இருந்தால் மீனாவால் சமாளிக்க முடியாதுன்னு தான் மருமகனை இங்கே கூப்பிட்டேன். தயவுசெய்து நான் உங்கள் பெற்ற தாய் மாதிரி சொல்கிறேன், கேளுங்க மருமகனை அப்படிங்கிறாங்க. அத்தை, எங்கள் அம்மா என்கிட்ட அம்மா மாதிரி நடந்துக்கிட்டதில்லை. நான் வந்து என்றைக்கும் எங்கள் அம்மாவை ஒரு உயர்வான இடத்துல தான் வச்சுருப்பேன். அதே இடத்துல தான் அத்தை உங்களையும் வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன் தான், நான் கோவப்படலை. மீனா சொன்ன மாதிரி நான் வந்து பொறுமையாக இருக்கேன். கிறிஸுக்கும் கிறிஸு பாட்டிக்கும் இந்த ரோகிணிக்கு என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டில் பேசுகிறேன் அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆள். இப்போ நான் வந்து சரியாக வித்தியாசம் நான் அங்கே இதுக்காக வச்சு கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா இருக்காது. இந்த செல்லு என் கையில் வந்ததுக்கே ரோகிணிக்கு தெரிஞ்சிடும், இந்த செல்லு முத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. அது போக வித்தியாட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா கால் பண்ணுறாங்க. வித்தியா செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. வித்தியா பயந்து ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க. ரோகிணிகிட்டுமே சொல்லலை, நம்ம இப்படி சொல்லிட்டோம், ரோகிணி வாழ்க்கை என்ன போதோ, முத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சுட்டு சொல்ல ஆஃப் பண்ணிடுறாங்க. வித்தியாசத்தில் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. ஏங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படிங்க? இந்த நம்பருக்கு, இன்னொரு நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்க. மீனா ஃபோன் வருது, எடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்காங்க. சரி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஹலோ மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் வித்யா, நீங்கள் எங்கிட்ட சொன்னதை நாங்கள் யார்கிட்டையுமே கேட்க போகிறதில்ல. அந்த ரோகிணிக்கும் கிறிஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த பிறகு தான் வீட்டில் சொல்லுவோம், அந்த ரோகிணிகிட்டுமே கேட்போம். அது வரைக்கும் நீங்கள் ரோகிணிகிட்ட என்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்ல வேண்டாம், சரியா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. இப்போ நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், செல்லு கிடச்சிருச்சுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட சேதங்களை ஐயா தவறுதலாக தான் சொல்லியிருக்கோம், என் வீட்டுக்குள்ளே தான் கிடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சுப்போம், உனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. என்ன தயவுசெய்து அதை மட்டும் செய்யுங்க, எனக்கு இப்போ தான் மாப்பிள்ளலாம் பார்த்துட்ருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு மேடு பள்ளம்னா என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் வித்யா, நாங்கள் யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டோம், நீங்கள் கெடுக்காமல் இருந்தால் சரி தான். சரி நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியா இருந்துக்கிறாங்க. எங்கள் ஸ்டேஷனில் தகவல் சொல்லணுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வாங்க முத்து, உங்கள் செல்லில் கண்டுபிடிக்க தான் எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் முயற்சி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருங்க சார், கண்டுபிடிச்சிடாதாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா நம்ம பெட்டிஷன் மட்டும்தான் இருக்காப்பா, ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்கலாப்பா, என்னப்பா எப்படி பேசுகிற, எல்லாம் தெரிஞ்ச பையனை நீ, டிரைவர் தானே, நாலு இடம் போகிற வர அவனை தெரியாதப்பா அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் தெரியுது, இருந்தாலும் கேட்டேன் சார், என் செல்லு தொலைல சார், எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்திருக்கு, நான் தான் கவனிக்காமல் வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். அதான் தம்பி தேடி பாருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சார் விசாரிக்கிறதுக்கு லேட் பண்ணதுக்கு காரணம் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். தம்பி, முதல்ல ஒரு பொருள் காணாமல் போனால் நம்ம தான் 80% காரணம். நம்மளை சுற்றி ஆராய்ஞ்சாலே கிடச்சிரும். உனக்கு ஆராய்ஞ்சிருக்கு, கிடச்சிட்டு, சரி இந்த பொருள் கிடச்சிட்டு எழுதி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க, எழுதி கொடுக்காங்க. அப்போ சார் அதிகாரி வந்துட்டாங்க, நிப்பாட்டுக்கு நில்லு அப்படின்ட்டு. சார் இந்த மாதிரி இந்த முத்து தம்பி வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தாரு, ரிசிப்ட்டும் கொடுத்துருந்தோம், இப்போ செல்லு வந்து வீட்டிலே தான் கிடந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த செல்லை காமிச்சிட்டு அதில் ஒரு ஃபோட்டோவையும், நான் என்கிட்ட செல்லு வந்து மிஸ் ஆகலை, நான் வந்து தவறுதலாக சொல்லிட்டோம்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சார் ரைட், அந்த பெட்டிஷன் கொடுங்க, அந்த செல்லை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி தம்பி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த முத்து வராரு. பார்த்தியா மீனா,
செல்லு வந்து நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்ம கிடைச்சிட்டுங்கோ, கிடைக்கலன்னா இன்னும் தேடுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களையே மாதிரி ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட செல்லு காணாமல் போகுது, அவங்களுக்கும் வேறு வேலைகள் இருக்கலாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோகிணி மேலே இவ்வளவு தெரிஞ்சு நீ ஒன்றும் கேட்கக்கூடாதுங்க, அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் பச்சை பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? கிறிஷுக்கும் கிறிஷு பாட்டிக்கும் என்ன சம்மந்தம், ரோகிணிக்கும் என்ன சம்மந்தம் நம்மளுக்கு தெரியணும்ல. ரோகிணிக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அது தெரியணும். அப்புறம் கிறிஷோட பாட்டி எதுக்கு நம்மகிட்ட வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, கிறிஷ்கிட்ட பேசவே விட மாட்டுறாங்க, வைக்க விட மாட்டுறாங்க. டவார்னு அங்கே ஊரில் வீடை காலி பண்ணி எங்கேயோ வந்துடுறாங்க. கேட்டால் சென்னையில் தான் இருக்காங்க வைக்காங்கன்னு இவ சொல்லுதான். எனக்கு தெரியலைங்க ரோகிணி. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு வந்து முழுமையாக தெரியணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஆதாரபூர்வமாக எடுத்துகிட்டு அப்புறம் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. டேய் எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. சென்னைக்கு வந்தால் வீட்டுக்கு வர வேண்டியதுனடா, இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் செல்ஃபோன் ஒன்று காணாமல் போச்சுலப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது கிடச்சிட்டுப்பா அப்படிங்க. எங்கடா கிடச்சி அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு ரோட்டோரமாக கிடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கொடுத்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ ஒன்று ஸ்டேஷனில் போய் அது கிடச்சிட்டுன்னு எழுதி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அப்பா அது கிடச்சோன்னே ஸ்டேஷனில் தான் போய் எழுதி கொடுத்து வெளியே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி நல்ல காரியம் செஞ்சேன், சரி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, என்னடா முத்துவம் செல்லு கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க. கிடச்சிட்டடா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்க தான் மீனாவும் முத்தும் பார்க்குறாங்க. செல்லு முத்து கிடச்சிச்சா, கடலில் போட்டோம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா செல்லு ஸ்விட்ச் ஆகுன்னு வருது. உண்மையிலே எங்கே செல்லு தானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முத்துக்கு செல்லு கிடச்சிட்டுங்க, அவன் செல்லு தானா அப்படிங்கிறாங்க. முத்து அது அவன் செல்லு தானா வேறு செல்லா அப்படிங்க, என் செல்லு தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவன் செல்லு தானா அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. என் செல்லை எடுத்துகிட்டு ஃபார்வர்டு பண்ணிட்டு ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு சரியான கோபம். மீனா கையெடுத்து கும்பிட்றாங்க. ஏங்க எங்கள் அம்மா சொல்லுது நினைவு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ தான் சொல்லிட்டல கிறிஸ்து வந்து எப்படி வந்து ரோகிணிக்கு சம்மந்தம், அவங்க அம்மாவுக்கு சம்மந்தம், அதை ஆதாரபூர்வமாக நிரூபித்த பிறகு தான் நான் இந்த நம்ம வீட்டுக்கு ஹாலில் உட்காந்து கேட்பேன். அன்னைக்கு நான் அமைதியாக இருப்பேன், நீ கேள்வி கேட்கணும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்க ஆதாரத்தை மட்டும் திரட்டிட்டு இருங்க, நான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, டே முத்து நான் முதல் நாள் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா நீ வேறு வேலைக்கு போகிறேன்ட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு போனலப்பா அப்படிங்கிறாங்க. டே அது வந்து எங்கள் பிரான்ச்சில் வேறு பிரான்ச்சில் வேலை பார்த்தேன், இப்போ வந்து மெயின் பிரான்ச்சுக்கு வர சொல்லிட்டாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன், மெயின் பிரான்ச்சுக்கு ரெகுலராக வர சொல்லிட்டாங்க, நல்லா ரெகுலராக போகணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அவனை விட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ ரெஸ்ட் எடு, நீ கூட்டி போனால் தான் நினச்சேன், நீனும் லாங்கில் வந்திருக்கலாம் அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும்லப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டு விடுறாங்க. அந்த ஸ்கூலில் தான் கிறிஸ் படிக்கிறாங்க. கிறிஸ் படிக்கிற ஸ்கூலில் தான் இவர் ஜாயின் பண்ணார். இவங்க பிரான்ச் வேறு பக்கத்தில் இருந்ததுனால அங்கே டெம்பரரியாக பார்த்துட்டு அப்புறம் பெர்மனெண்ட்டாக இங்கேயே போட்டாங்க, இதே ஸ்கூலில் வேலையாக போட்டாங்க. கணக்கு வழக்கு பார்க்குறதுக்காக வச்சுருக்குறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் போய்ட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு. போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. முத்து வீட்டில் போய் கட்டில் படுத்துக்கிறாரு. தூக்கமே வரலை. அவருக்கு சிந்தனை எல்லாமே ரோகிணி மேலே தான் இருக்குது. ரோகிணி எப்படி செல்லை எடுத்தால் நம்ம எப்படி எது வரைக்கும் செல் இருந்துச்சு அப்படி இப்படின்னு யோசனை பண்ணி பார்க்காரு. கரெக்டாக அப்புறம் தான் அவருக்கு ஒரு மைண்ட் செட்டில் வருது, நம்ம லிஃப்ட்டில் போகிறது வரைக்கும் செல்லு இருந்துச்சு நம்ம பார்த்தோம், அப்புறம் லிஃப்ட்டில் தான் எடுத்துருக்கு, வெளியே வரும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிந்திக்கார். இந்த வீடியோவை சிட்டிகிட்ட கொடுத்து சிட்டி அங்கேருந்து கொடுத்து அனுப்பியிருக்கான். அந்த சிட்டியும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. உடனே மீனா பின்னாடியே போகிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேணும் மீனா அப்படிங்க. ஏன் பைக் எடுத்து எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மீனா அப்படியே போய்ட்டு வரலான்னு பார்த்தேன் அப்படிங்க. ஏங்க அந்த சிட்டிக்கிட்ட போய் எதுவும் கேட்காதங்க, இப்போ நீங்கள் சிட்டிக்கிட்ட ஏதாவது கோவப்பட்டு பேசுனீங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரோகிணிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க. ரோகிணிக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சிட்டியும் ரோகிணியும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதுபோக சிட்டிக்கிட்ட தான் வந்து ரோகிணி கடன் வாங்கியிருக்காங்களாம். அதை நான் வந்து இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், யார்கிட்ட சத்யாட்டையும் கேட்டு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். வாங்கினது உண்மை தான் எல்லாம்னு அவன் சொல்கிறான். அப்போ வித்யா சொல்கிறதும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிட்டி ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அப்புறம் ரோகிணிக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு தெரியாமே போயிடும். அப்புறம் ரோகிணி எதையாவது ஒரு சப்பக்கட்டு கட்டி முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அது ஒன்றா நம்பர் திருளாலங்கடி கேஸு, அது பண்ணி விட்ருவோம், நீ சொல்லுதும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. எங்கே கிளம்புனீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனசு கேட்கல, அதான் சிட்டியை போய் 4 வீடு வெளுக்கலாமான்னு தான் கிளம்புனேன் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே, அதான் தெரிஞ்சு தானே ஓடியாரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க
அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சமான நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தரேன், சாப்பிட்டு தூங்குங்க, நல்லெண்ணெயிலே நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேண்டாமேண்ணா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தந்து சும்மா முத்த தூங்க வச்சிடுறாங்க. பச்சை பிள்ளைய பண்ண மாதிரி தான் பண்ணி வச்சிடுறாங்க. அண்ணாமலையும் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாரு. வந்தோடனே என்னடா முத்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தியா? ஆமாப்பா ரெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடா உனக்கு பிடிச்சமான குழம்பு இருக்கும் போல் நல்ல மனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு விடிஞ்சோடனே அண்ணாமலையும் வேலைக்கு கிளம்புறாங்க. எல்லாருமே கிளம்புறாங்க. விஜயாவும் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நடன பள்ளி கிளம்புறாங்க. இப்படியே இருக்குது. அப்போது அண்ணாமலை போய் நான் விட்டு போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒன்றை விட்டு வர்றது வரைக்கும் விட வேறு என்ன வேலை பாருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி கொண்டு விட்டு வராரு. இவ்வளோ தூரம் சிட்டியை தாண்டி இவ்வளோ தூரம் வந்து விட்ருக்க, அது போக உனக்கு வேஸ்ட் இல்லைடாண்ணா கைக்கு வச்சுக்க செலவுக்கு அப்படிங்கப்பா. பத்து தாப்பனோடதுக்கு நான் வாடகை வேணும்னா மனுஷனே கிடையாதுப்பா, போயிட்டு வரம்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி முத்து பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ ஈவினிங் கூப்பிட வரட்டுமா அப்படிங்கிறாங்க. பஸ்ஸில் வந்துடும்டா, பஸ்ஸில் வந்தால் 20 ரூபா தான், நீ கூப்பிட வந்தோன்னா 200 300 பெட்ரோல் எக்ஸ்ட்ரா போகும் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்பா, நீ எனக்கு வேலை முடிஞ்சோன்னா ஃபோன் பண்ணுப்பா, நான் கூப்பிட வந்துருப்பேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா முத்து அப்படிங்கிறாங்க. இங்கே நேராக வேலைக்கு போகிறாங்க. அண்ணாமலை உங்கள் வேலை ரொம்ப அருமையாக இருக்குது. முன்னாடி கணக்கு வழக்கு பார்த்தவர் 2 நாள் பார்க்க வேண்டியதை 4 நாளாக பார்ப்பாங்க, நீங்கள் அப்பவும் பார்த்துருக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை வரவு செலவில் கரெக்டாக இருக்கணும்ல, எத்தனை பிள்ளைகள் ஃபீஸ் கட்டுது, என்ன ஓரம், யார் பெண்டிங் வச்சுருக்கா எல்லாமே லிஸ்ட் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை தானே. நான் 33 வருஷமாக ரயில்வே இன்ஜினியர் ரயில்வேயில் டிரைவராக இருந்தேன். என் வேலையை கரெக்டாக பண்ணேன். அது மாதிரி நான் எந்த ஜாப் எடுக்கணும் அந்த ஜாப்பை நான் கரெக்டாக முடிக்கணும்னு நினைப்பது என்னுடைய இது. அதுக்காண்டி வயசான ஆளுக்கு வேலை கொடுத்துட்டோம் ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. என்னோட நீங்கள் ஒரு வயசு தான் மூத்தாள் அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி 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 அப்படின்ட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாச்சி கொஞ்சம் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணுமே, நீங்கள் என் வயசு மற்ற ஆட்கள் யாரும் இங்கே இல்லை, என் மற்ற ஸ்டாஃப் எல்லாமே கம்மியான வயசில் இருக்காங்க அப்படிங்க. ஆமையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கொண்டு போய் பேசுகிறாங்க. இந்த ஆளாள் பேசுகிறாரு, இந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு ஆரம்ப காலத்தில் எங்கள் மூதாதையர் பல முதலீடை பண்ணாங்க வச்சாங்க, எல்லாத்தையுமே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னால் பண்ண முடியல அண்ணாமலை சார் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம ஸ்கூலுக்கு ஒரு 20 பஸ் இருக்குது, 20 பஸ்ஸுக்கும் 20 டிரைவரை கொண்டு விடுறதும் அதை மேனேஜ் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லி இது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதான் போன வருஷம் ஒரு கான்ட்ராக்டுக்கார்ட்ட கொடுத்தேன். அவர் முதல்ல நல்லா பண்ணார், இப்போ இன்னும் அண்ணாங்கிறாரு. அதுபோக அவருக்கு பர்சனலாக என்ன அவருன்னு தெரியல, இப்போ அதை எடுத்து ஒழுங்காக செய்ய மாட்டுறாரு. 20 பஸ்ஸுக்கு 20 டிரைவர் வேணும், 20 கண்டக்டர் வேணும். அதுபோக அதில் 2 ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஆயா போடணும். அப்புறம் பிரின்சிபாலுக்கும் எனக்கும் ஒரு கார் வேணும். இவ்வளவும் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கான்ட்ராக்டுக்கார்ட்ட கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்குறது என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. 20 பஸ்ஸை மட்டும் வச்சுருக்கோம், டிரைவரு சரியாக இல்லை. அன்னன்னைக்கு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. ஆனால் பச்சை பிள்ளைகளை அடுத்த ஆள் நம்பி அனுப்ப முடியாது. ரெகுலராக ஒரு ஆள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக பிள்ளைகளை ஏற்றிட்டு இறக்கிடுவாங்க. அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஐயா கவலையை விடுங்க, எனக்கு 3 பையங்க. 3 பையனில் மூத்த பையன் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். அந்த அவன் பொஞ்சாதிக்கு மலேசியா அங்கே இருக்கா, மலேசியா அப்பா அம்மாலாம் அங்கே அப்பா அம்மா கிடையாது, அப்பா இருக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 2வது பையன் முத்து, அவன் 2 கார் வச்சுக்கிட்டு கார் ஸ்டாண்டில் போட்டு ஓட்டுறான். 3வது பையன் ஒரு ரயில்வே வேலை பார்க்குற எம்ப்ளாயோட பொண்ணை கட்டிட்டு அவர் ஒரு சமையல் வேலை பார்த்துட்ருக்காரு. என் மருமக கடைக்குட்டி மருமக அப்பா பலகுரல் டப்பிங் பேசுது. ஒரு மூத்த மருமக பார்லர் வச்சுருக்கு. 2வது மருமக பூக்கட்டி வியாபாரம் பார்க்குது. அந்த முத்துங்கிறவன் டிரைவர் தொழில் தான் அவனுக்கு பிரதான தொழில். ஆனால் அவன்கிட்ட கொடுத்தா இது பண்ணிடுவானான்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்கட்டா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு கேளுங்கன்னாச்சு, என் வயசில் வேறு யார்ட்டையும் பேச முடியல மனசு விட்டு. இங்கே பரசன் ஃப்ரெண்டு பரசனும் நம்மகிட்ட வாக்கிங் வரும்போது முன்னாடி எங்கள் பார்க்குக்கு வருவார், இப்போ வேறு பார்க்கில் நடக்கார், அவர் வீடு மாறிட்டதுனால. நல்லா பழகுவார், கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நான் அப்பா பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா, அவர் ஸ்கூலில் வேலைக்கு செஞ்சுருக்கோம்ல அப்படிங்க. ஏன்ப்பா வேலை விட்டு இல்லைனாலும் கேட்க மாட்டேங்கப்பா, ரெஸ்ட்டுனாலும் ரெஸ்ட் எடுன்னு கேட்க மாட்டேங்க, என்னப்பா இப்போ என்ன வேலையாப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு வேலை இல்லைடா, உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ செய்யலாமா அப்படிங்கிறப்ப. என்ன தான் 2 கார் இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன் தொழில் சம்மந்தமாக தான்ப்பா. ஒரு 2 காருக்கும் ரெகுலராக வேலை இருக்குது. அதுபோக இந்த ஸ்கூலில் 20 பஸ் இருக்குது, அதுக்கு டிரைவர், அப்புறம் கண்ட்ராக்டர் அப்புறம் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு ஆயா, 20 ஆயா வேணும், 20 டிரைவர் வேணும், 20 கண்ட்ராக்டர் வேணும். நடத்துனதுன்னு சொல்லுவாங்களா வேணும்.
இவ்வளோத்தையும் நீ வச்சு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு மாதம் இவ்வளோன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு தந்துடுவாங்க. அந்த அமௌண்ட்டில் தான் நீ டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஆயாவுக்கு சம்பளம் கொடுக்கணும், நடத்துனருக்கு சம்பளம் கொடுக்கணும். என்ன அந்த வாகனத்துக்குடைய தேய்மானத்தையும் பார்த்துக்கணும். ஆனால் சொந்த வாகனம் பள்ளிக்கூடத்துக்குடையது. ஆனால் தேய்மானம்லாம் உங்கள் கான்ட்ராக்ட்லேயே பார்த்துக்கிட வேண்டியது. அதை பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்பா அழகாக பண்ணலாம்ப்பா, எனக்கு தெரிஞ்ச டிரைவர் நிறைய இருக்காங்க, உனக்கு தெரியுங்களாப்பா அப்படிங்கிறாங்க. தெரியும்டா, ஆனால் 20 டிரைவர் தேவைப்படுதே அப்படிங்கிறப்பா. 200 டிரைவர்னாலும் நான் ரெடி பண்ணிடுவோம்ப்பா, எனக்கு மற்றபடி ஒன்றும் தெரியாது. நீ தானப்பா சொல்லுவ, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான், எனக்கு இந்த தொழில் நல்லாவே தெரியும்பா, நான் தொட்டு பயங்கரமாக பண்ணுவோம்பா அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ ஒன்று செய், என்னை இறக்கி விட்டால் அதே ஸ்கூலுக்கு வா அப்படிங்கிறாங்க. அங்கே வராங்க. சார் நான் சொன்னோம்ல இதான் முத்து அப்படிங்கிறாங்க. வணக்கம் தம்பி. தம்பி நீங்கள் முதல்ல அந்த 20 பஸ்ஸையும் பார்த்துட்டு வாங்க என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸையும் பார்க்குறாரு. பஸ் எல்லாமே கண்டிஷனாக இருக்குது, எல்லா பஸ்ஸுமே கண்டிஷனாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா அப்படிங்க. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, அக்ரிமெண்ட் என்னைக்கு போடணும் அப்படிங்கிறாங்க. சார் என்னைக்கு போடணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற. தம்பி நான் நாளைக்கு போட்டாலும் சரி தான், நான் 20 பஸ்ஸுக்குமே தினம் அவங்க அந்த தம்பி வாங்க இந்த தம்பி வாங்கன்னு சொல்லிட்டுலாம் இது பண்ண வேண்டியிருக்கு. அதுபோக என் பையன் 2 பேர் காரை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சில நேரம் நானே பஸ் எடுத்து போக வேண்டியிருக்கு. சில நேரம் கண்ணு பிடிபட மாட்டேங்குப்பா. அதான் சொல்கிறேன், டிரைவர் சரியாக கிடைக்க மாட்டேங்காங்க. 20 டிரைவரு அவங்க அப்பா சொன்னார்ல, 20 நடத்துனர் 20 ஆயா ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. ஐயா எல்லாமே ரெடி பண்ணிடலாம், ஏன் நான் பொறுப்பு. ஒரு படிப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம செய்யாமல் எதுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. தம்பி இதுக்கு எவ்வளோ வேணும் என்ன வரும் அப்படிங்கிறாங்க. ஐயா ஒரு பஸ்ஸுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க. வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லி இந்த 1ஆம் நம்பர் பஸ்ஸு இங்கேருந்து இங்கே கிளம்பணும், இத்தனை கிலோமீட்டர் போகணும், இத்தனை கிலோமீட்டர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 20 பஸ்ஸுக்குமே எத்தனை கிலோமீட்டர் போகணும், இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ இது எத்தனை லிட்டர் கிடைக்க வைக்கணும்னு அதையும் சொல்லிடுறாங்க. சார் அப்போ இவ்வளோ இருந்தால் கட்டும் சார் அப்படின்னு. இவ்வளோ சார் கட்டுவோம் அப்படிங்கிறாரு. சரி சார் தம்பி அதை பேசிக்கிட்டோம். ஆயாவுக்கு எல்லாத்தையுமே அதில் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு பேசிடுறாங்க. அக்ரிமெண்ட்டில் மாதம் முத்து கொடுக்குற மாதிரி டெபாசிட் ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குற மாதிரி. அப்புறம் அந்த காருக்கு தம்பி அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி காருக்கு வந்து நாள் வாடகை அண்ணாச்சி, ஒரு மாதத்துக்கு இவ்வளவு, அப்புறம் வந்துட்டு தேய்மானம் எல்லாமே நான் அதிலே பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அதுக்கு தனியாக அக்ரிமெண்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்கு தனியாக டெபாசிட் அமௌண்ட் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. காருக்கு தனியாக டெபாசிட் அமௌண்ட் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இதில் சில பல லட்சம் அவங்கக்கிட்ட முத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ பணம் ஒரே நாளில் நான் சம்பாதிப்பேன்னு நினைக்கலப்பா அப்படிங்கிறாங்க முத்து. இது சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய பொறுப்பு, ரொம்ப பொறுமையாக கையாளணும். ஏன்னா பூரா பச்சை பிள்ளைய ரொம்ப அன்பு உள்ளமாக இருக்கிறவங்கள தான் டிரைவராக நியமித்துறோம் அப்படிங்கப்பா. கவலை விடுப்பா, நான் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுகிறாங்க. பேசும்போது டிரைவர் சொல்கிறாங்க, நான் வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, அவங்க வேலை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே ஒரு 20 டிரைவர் வந்துடுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல கேரக்டராக இருக்குது. எல்லாருமே ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருமே அவங்ககிட்ட வேண்டிய இடம் நடத்தும் வர சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு 20 பேர் வந்துடுறாங்க. அப்போ மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா இந்த மாதிரி அப்பா ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு ரெடி பண்ணி தந்திருக்காரு, ஒரு கான்ட்ராக்ட் வேலை ரெடி பண்ணி தந்திருக்காரு, அதுக்கு ஆயா ஒரு 20 பேர் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே 20 பேர் வேணுமா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, மீனா ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. 20 பேர் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா ஒரே நாளில் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்போ டிரைவர்லாம் ரெடி பண்ணிட்டேங்க, டிரைவர் ரெடி பண்ணிட்டேன், கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன், ஐயா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா எல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தாளாளர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா எல்லாமே ரெடி அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் உண்மையிலே ஜாம்பவான் தான், மிகப்பெரிய கெட்டிக்காரனாக இருக்காங்க, ஒரே நாளில் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சார் அது மட்டும் இல்லை, எல்லாருமே உங்கள்கிட்ட கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. இப்போவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் வந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. முத்து என்ன முத்து இப்போ தான் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்கு எல்லாத்தையும் கூட்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு இந்த தொழில் ரொம்ப பரிச்சயமானது, இந்த டிரைவர் தொழிலே எனக்கு எல்லாருமே பழக்கம். அதுபோக இந்த ஆயாக்கள் எல்லாமே எங்கள் வீட்டம்மா ரெடி பண்ணது இதுதான் சார் எங்கள் வீட்டம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா உண்மையிலே நீ கொடுத்து வச்ச பொண்ணுமா, உன் புருஷன் ரொம்ப திறமசாலி அப்படிங்கிறாங்க. சார் என் வீட்டம்மா மாதிரி திறமசாலி யாரும் இருக்க முடியாது சார், அவள் பெரிய பூக்காரி, 2 கையிலையுமே பயங்கரமாக கட்டுவா, கண்ணை மூடிட்டே பூ கட்டுவா அப்படிங்கிற. அப்படியா, சரியான இணை தான் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வாழ்த்துறாங்க. அம்மா அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு, ஏன்னா ரெகுலராக நீங்கள் வேலைக்கு வரணும், எல்லாருமே இது பண்ணிவிட்டு மேனேஜர் அப்படிங்கிறாங்க. மேனேஜர் கூப்பிட்றாங்க. எல்லாருக்குமே ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் கொடுத்து நாளையிலேருந்து எல்லாருக்கும் இதாயிரணும் அப்படிங்கிறாங்க. யூனிஃபார்மும் ஸ்கூல்லேருந்து எல்லாத்துக்குமே ரெடிமேட் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க இல்லை கரெக்டாக இருந்தால் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எல்லாம் ஜாமான ட்ரெஸ் ரெடி பண்ணிடுறாங்க எல்லாருக்குமே. ஏன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். டே முத்து ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை
நான் ஒரு இடத்துல புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், என் பையன் இதை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் பண்ணிட்டான் அப்படிங்கிறபோது எனக்கு மன சந்தோஷமாக தான் இருக்குது. உண்மையிலே நீ பெரிய ஆளாக வருவேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆகிட்டடா பெரிய ஆளா. ஒரே நாளில் அக்ரிமெண்ட் போட்டு ஒரே நாளில் ஸ்டாஃப் ரெடி பண்ணிட்ட பாரு, கூட யாராலும் ரெடி பண்ண முடியாது. மனோஜ் வந்து அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு ஃபர்னிச்சர் டீலர்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர்த்து குடோன் ஒன்றும் கிடைக்கலன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நாள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு உனக்கே தெரியும். ஆனால் நீ உடனே ரெடி பண்ணிட்டியே அப்படின்னாப்பா. அவனுக்கு வந்து ஃபாரின்லேருந்து பணம் வருதுப்பா. அது போக மாமனார் பெரிய கோடீஸ்வரன் அப்படி இப்படிங்கிறாங்க. என் மாமனார் கோடீஸ்வரனும் கிடையாது. எங்கள் அப்பாவும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு வேலை வந்து பார்க்காருப்பா ஒரு இடத்துல. அப்படிங்கும்போது நான் எப்படிப்பா அப்படி இருக்க முடியும்? நான் ஏதாவது வகையில் உழைச்சா தானேப்பா முடியும் அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாரு, விடாமுயற்சியும் உண்மையும் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு நீனே ஒரு எடுத்துக்காட்டு தான். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அப்போ உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா வேலை முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நான் இருந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் காரில் வெயிட் பண்ணி அண்ணாமலை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது இவங்க 3 பேரும் ஒன்றா வரதை பார்த்து, ஏங்க அவங்க தான் ஊராக சுற்றிட்டு கிடக்காங்க, நீங்களும் அவங்க கூட கிடந்து சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. யாரும் ஊரை சுற்றலை, எல்லோரும் காரியமாக தான் போகிறோம். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அதே ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் முத்து வந்து கான்ட்ராக்டுக்காரனாக இருக்கா அப்படின்னு. கான்ட்ராக்டுக்காரனாக இருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 20 பஸ்ஸுக்கு அவன் தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறான். டிரைவரு, கண்ட்ராக்டரு, ஆயா எல்லாம் ரெடி பண்ணி பொறுப்பு கான்ட்ராக்ட் அவன் தான். 2 காரு கரஸ்பாண்டனுக்கும் பிரின்ஸிபாலுக்கும் முத்து ஏற்பாட்டில் தான் போடுது. எல்லாமே வந்து அவன் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் வந்து இவன் உடனே செய்ய முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ தான் அப்படி அவன் நினச்சிட்டு இருக்க. என்றைக்கு முத்து எந்த திறமையை காட்டினாலும் அவனுக்கு முடியாது, செய்ய முடியாது, அவன் படிக்கலை அப்படி இப்படிம்பேன். ஆனால் அவனும் மிகப்பெரிய திறமைசாலிங்கிறது நிரூபிச்சிட்டான். ஒரே நாளில் அவ்வளோ 20 பஸ்ஸுக்கு டிரைவரு, கண்ட்ராக்டரு, ஆயா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். சாதாரண விஷயம் கிடையாது. அது போக ஒரு கார் அவன் ஓட்டுறது மாதிரி, இன்னொரு கார் கார்த்தி ஓட்டுறது மாதிரி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டான். எனக்கும் முத்தை வச்சு ரொம்ப பெருமை. அண்ணாமலை, நீங்கள் தான் சூப்பர் வேலை பார்க்கணுன்னு பார்த்தா உங்கள் பிள்ளையை சூப்பராக வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு பெருமையாக சொல்லுதாங்க. விஜயா, நீ வந்திருக்கணும், உனக்கு அவ்வளோ பெருந்தன்மையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை விஜயா, அட்வான்ஸ் மட்டுமே 7 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 5 லட்ச ரூபா அந்த பஸ்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கும், காருக்கு 2 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ். வந்து 7 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி விஜயா வாயை குழக்காங்க. அப்புறம் 7 லட்ச ரூபா கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாரு. முத்து, இதை கவனமாக வச்சு தொழிலை பண்ணி ஜெயிச்சுவா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து முத்து மனசை கஷ்டப்படுத்த மாதிரி, எப்பா இதெல்லாம் வந்து நிலைக்காதுப்பா. 20 டிரைவர்னால் அது மெயின்டைன் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது. என் கடையில் ஒரு 8 ஸ்டாஃப் வேலை பார்க்காங்க. அவங்கள மெயின்டைன் பண்ணதுக்கே பாடுபடுத்தேன். 20 பேர், அது 20 ஆயா, இவன் கார் ஓட்டணும், இன்னொரு ஆள் கார் ஓட்டணும், இதெல்லாம் நடக்க கதையில்லப்பா அப்படிங்கிறாங்க. கிடையாது, நடத்தி காட்டுறேன். அது போக நீ செய்கிற தொழில் வந்து புதுசுடா, நீ கற்றுக்கிட்டு தான் ஒன்று பண்ணணும். நான் வந்து எத்தனை வருஷமாக ஓட்டுதேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் என்ன செய்கிறேன், காரு தான் ஓட்டுறேன். எனக்கு இந்த டிரைவர் தொழில் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய ஆளாக வருவேன். அன்றைக்கி நீ வேணா பாரு அப்படிங்கிறாங்க. நானும் பார்க்க தானே போகிறேன். தெரிச்சு ஓடி வரையா வரலையான்னு பாரு. அது போக நீ ஒழுங்காக கார் ஓட்டல, டெபாசிட் பணத்தை கொண்டா, இல்லைன்னா அதுக்கு ஏற்ற நஷ்டீடை கொண்டான்னு வந்துட்டு வர போகிறாங்க. அன்னைக்கு இந்த பிஸ்னஸ் மேன் என்கிட்ட தான் வந்ததுக்கப்புறம் நான் தான் அவனை ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தானே, நீ ஹெல்ப் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். உன் பேச்சை குறைச்சிட்டு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சீக்கிரம் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. டேய், அப்பாவுக்கு மாதம் கொடுத்துட்டு தானடா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முன்னாடி 25 ஆந்தேன், மாதம் 50 ரூபா கொடுக்கணுன்னு சொன்னேன். இப்போ நான் பெரிய பிஸ்னஸ் மேனு, அது போக டீலர்ஷிப்லாம் பெருசு வரப்போகுது, அப்படி இப்படின்னுட்டு கிடக்க. அப்பவும் 50 ரூபா தான் கொடுப்பியா, ஏன் மொத்தமாக கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு பல லட்சத்தை போடணும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு போடணும், ஓட்டுறது உனக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க. என்ன முத்து, உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வேலை கிடச்சிக்கிட்டோன்னே மற்றவங்கள குறைச்சி பேசுகிறீங்களா? என் வீட்டுக்காரர் பாருங்க பெரிய ஆளாக வருவார் அப்படிங்கிறாங்க. நீ ஏற்கனவே பெரிய ஆள் தாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து ஏங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, முத்து சம்மந்தமாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. சம்மந்தமாக பேசுவாங்க ரோகிணி, எல்லாம் ஆதாரபூர்வமாக திரட்டிட்டு வந்து கிறிஸ் யார், கிறிஸோட பாட்டி யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்படிங்கிறது. கிறிஸா அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. என்ன சம்மந்தமாக அவங்க பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா, இல்லை கிறிஸ்டியும் கிறிஸ்து பாட்டியும் நாளைக்கு வீட்டுக்கு வராங்க, அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த கிளவி அன்றைக்கி அப்படி பேசிட்டு போச்சு, இப்போ மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி முத்தை என்கிட்ட பேசாத வைக்காதான்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் கிருஷ்ணன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு, அம்மா நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்னடி வீட்டு விட்டு வெளில போகக்கூடாதுன்னா, வீட்டை அடைச்சிட்டு உள்ளே வந்தால் என்ன உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. நாளைக்கு இங்கே வரேன்னு சொன்னியாமே அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் யார்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மீனாவும் தான் அப்படிங்கிறாங்க. பொன்னாடி வந்து மீனானுக்கிறாங்க. என்ன ரோகிணி,
இன்னும் உங்கள் அம்மாட்ட பேசிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருன்னு முழிக்காங்க. உடனே முத்து, மீனா பார்த்தியா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ நாடகத்தை அந்த பிள்ளை நடத்திக்கிட்டு இருக்கு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே வரல. ஆகா 2 பேர்ட்டையும் சிக்கிட்டோமே, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்காங்க. அங்கே மனோஜ் மாடிக்கு மீனா ரோகிணியை காணலையே அப்படின்னு சொல்லி தேடி வராங்க. ஆஹா முத்து மீனாவும் மனோஜ்ட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையேன்னு, நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ரோகிணி திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.